சிந்து பைரவி நியூ ப்ரமோ ஸ்னேகா பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அது இதுன்னு சொல்லிட்டு ஷிஃப்ட்டில் வந்து விட்டுருவாங்க சிவாவை. சிவா ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஒர்க்குன்னு சொல்லிட்டு அங்கேயே மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. சிந்து நீனும் இங்கே உட்காந்துட்டு இருக்க, இன்னும் அவங்க வரலன்றாங்க, இன்னுமா சிவா வரல, இன்னுமே வரலன்றாங்க. என்னையுமே நைட் டைமில் கொஞ்சம் வேலையோட வர சொன்னால் இவ்வளோ நேரம் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா, சரிம்மா நீ போய் தூங்கு, நான் உனக்கு சாப்பாடு போட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும் அத்தை, நானே சாப்பாடு போடுறேன், நீங்கள் போய்ட்டு டேப்லெட் போட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்க அத்தைன்றாங்க. நீங்கள் தூங்குங்க அத்தை, எதுக்கு நீங்கள் சிரமப்படுறீங்க ன்றாங்க. இல்ல சிந்து அது வந்துன்றாங்க. அத்தை நான் அவர் வந்தா சாப்பாடு போடுற அத்தை, நீங்க போங்க அத்தைன்றாங்க. சரி சிந்து உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அத்தை, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்க போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு அன்னபூரணியுமே போயிடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது ஏ சிவா எங்க போற, வீட்டுக்கு தான்றாங்க. அதெல்லாம் வேண்டாம், நீங்க கொஞ்சம் ஒர்க் இருக்குன்னு அதை பத்தி பேசலான்றாங்க. பெரியம்மா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நான் வந்து இங்க இருந்து நான் அது சரியா வராது, நான் கிளம்பிதான் ஆகணும்ன்றாங்க. சிவா உன் பெரியம்மாவுக்கு நான் கால் பண்றேன்னு வாங்க. இல்ல வேண்டாம், பெரியம்மா டேப்லெட் போட்டு தூங்கியிருப்பாங்க, அவ்வளோ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி உன் அம்மா மக ஆண்டிக்கே கால் பண்ணி சொல்லிடலாம், சரியா நீ பெருசாக இதை பற்றி யோசிக்க வேண்டாம், நான் கால் பண்ணுறேன்ட்டு கால் பண்ணுறாங்க. ஆண்டி இது மாதிரி சிவாவுக்கு வந்து இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது, சிவாவால் வர முடியாது, அவன் இங்கே தான் இருந்து ஒர்க் பண்ணுவான். சரிம்மா அப்படி தான் ஸ்னேகா, ஆனால் நீ பிளான் பண்ண மாதிரி வேறு லெவலில் நடக்குது, சூப்பர்மா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி சிவா உன் அம்மா இருந்து வேலை பார்த்துட்டு தான் வர சொன்னாங்க, பெரியம்மா பற்றி எல்லாம் கவலைப்படாதுன்ட்டு சிவாவுடைய மனசை மாற்றுறாங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோடில் என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.